நான் வந்துட்டாங்கல்ல, நான் சொன்னேனா எல்லாரும் உள்ள இறங்குவாங்கன்னு நான் சொன்னேனா, அதே மாதிரி ஒருத்தரா என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெளியில திவாகருக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. இந்த திவாகர் போன்ற ஆட்களுக்குள்ளலாம் ஒற்றுமை இருக்கும். திவாகர் மாதிரி யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் நெகட்டிவாக தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஃபேமஸ் ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே நண்பர்கள் தான், சரிங்களா? ஒருத்தருக்கு ஒன்றுனா இன்னொருத்தவங்க வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே திவாகரை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க, எல்லாரும் திவாகரை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கெல்லாம் களத்தில் இறங்கியிருக்காங்க. களத்தில் என்னவா இறங்கியிருக்காங்கன்னா, ஏன் எங்களெல்லாம் நீங்கள் பிக் பாஸ்க்கு கூப்பிட மாட்டீங்களா? நாங்களாம் உங்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டோமா? சினிமாவுக்காக என் வாழ்க்கையவே நான் அர்ப்பணிச்சிருக்கேன். உங்கள் கண்ணுக்கு நான்லாம் தெரிய மாட்டேன். நான் விஜய் டிவி என்னை உள்ளே விடுங்க. மண்டகனம் யார் இவங்க? மண்டகனம் இருக்கிறவங்களாம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? நானும் நல்லா இருப்பேன், ஷோவும் நல்லா இருக்கேன், என்னை உள்ளே விடுங்க, வைல்ட் கார்டு என்ட்ரியில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ தான் நான் பார்த்தேன். பேசுனது யாரு தெரியுமில்ல? மதுரை எரித்த கண்ணகி. அவங்களுக்கு ஆனால் அது வந்து தப்பாக போயிடும். திருச்சி சாதனா அவர்கள். ஸோ திருச்சி சாதனா அவர்கள் இப்போ திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி இறங்கிறாங்க களத்தில். அந்த வீடியோவில் திருச்சி சாதனா பேசுறதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். விஜய் டிவி உங்களுக்கு தான் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, போடுங்க. நாங்களாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டோமா விஜய் டிவி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திவாகரை நீங்கள் உள்ளே போட்டீங்க, அகோரி கலையரசனை உள்ளே போட்டீங்க, பின்ன இவங்கெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அவங்கெல்லாம் இவங்களுக்கு முன்னாடியே பலந்துன்னு கொட்டை போட்ட குரூப்பு. இந்த திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, சிக்கா, காத்து கருப்பு கலைன்னு ஒருத்தன் இருந்தான், ரொம்ப பெருமையாக இருக்குன்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தாப்புல. இன்னும் பல பேர், இந்த ஏதோ மணி, அந்த மணி, இந்த மணி, திவ்யா கள்ளச்சி, இப்படி பல பேர் இருக்காங்க. உங்களுக்கு கண்டென்ட்டை வாரி கொடுக்கறதுக்கு ஆட்கள், பயங்கரமான ஆட்கள் இருக்காங்க, போடுங்கன்றேன். இவங்களையே போட்ட நீங்கள் அவங்கள போட தயங்க மாட்டீங்களா? சரி, அக்கா வந்து என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலான்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் சேனலில் வீடியோ போடுறாங்க. அது இல்லாமல் அதே யூடியூப் சேனலில் பர்சனல் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பண்ணுறாங்களான்னு தெரியல, ஆனால் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பர்சனலாக லைவ் போய் ஸ்ட்ரீமிங் பண்ணி இந்த தமிழ்வாணின்னு ஒரு கேரக்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அதாவது ஆபாசமான வீடியோக்களை ஸ்ட்ரீமிங்கில் ஆபாசமான செய்கைகளை செய்து அதன் மூலமாக காசு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பர்சன். சமீபத்தில் கூட அவங்க பயங்கரமாக வைரலாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போயிட்டு மேடம் பேசியிருக்காங்க, எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸ்கில்லு தான் இம்பார்ட்டன்ட், இது வந்து சுதந்திர இந்தியா, இங்கே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியான வேலைகளை திருச்சி சாதனா அவர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சக யூடியூபர்ஸ் கூட சேர்ந்து வந்து வீடியோ போடுறன்ற பேரில், ரீல்ஸ் போடுறன்ற பேரில் ஆபாசமான பாடல்கள், ஆபாசமான செய்கைகள், இது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். உங்களுக்கு ஏற்ற ஒரு பர்சன் திருச்சி சாதனா, உங்களுக்கு ஏற்ற ஒரு பர்சன். அதில் அக்கா சொன்ன சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் சாவித்ரி, பத்மினி, இவங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. பல நடிகைகள் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரோடாக வந்து சினிமாக்காக வந்து முட்டித்தைய நடந்து இந்த அடி பிரதர்ஷனம், அங்க பிரதர்ஷனம், முட்டி, இதை ஒருத்தன் பிக் பாஸ்குள்ளே போகணும்னு முட்டி போட்டு நடக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி அக்கா பல தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. சினிமாவுக்காக மொட்டை தன்னுடைய மயிரையே இழந்திருக்கிறாங்க திருச்சி சாதனா அவர்கள். பல ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்காங்க, பார்த்துக்கோங்களேன். பல ஆடியோ லான்ச்சுக்கு இவங்களை கூப்பிட்டு கெஸ்ட்டாக உட்கார வச்சுருக்காங்க. எப்படி திவாகர் போனாரோ, திவாகருக்கு முன்னாடியே போனவங்க தான் திருச்சி சாதனா. எப்படிப்பட்ட உலகமாக மாறி போச்சு பார்த்தீங்களா? அவங்க கேட்குறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க, என்ன போடுங்க உள்ள, நான் போய் என்ன பண்ணுறேன் பாருங்க. உங்களுக்கு நான்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேன். சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுன்றாங்க. எனக்கு புரியல, ஏன்னா ஆஸ்கார் எல்லாம் வாங்கிட்டீங்களா, இல்லை இதை சோஷியல் மீடியாவில் திட்டமிட்டு மறைக்கிறாங்க? நமக்கு இதுதாங்க புரியலை. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே தன்னை வந்து ஒரு பெரிய அப்பாட்டக்க ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு, நான் அதை பண்ணியிருக்கேன், நான் இதை பண்ணியிருக்கேன், அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், சினிமாக்காகவே நான் வாழ்கிறேன்றாங்க. நான் இது வரைக்கும் ஒரு படத்தில் கூட அவங்கள பார்த்தது கிடையாது. மேபி அவங்க நடிச்சிருக்கலாம், மினி பட்ஜெட் படத்தில் நடிச்சிருக்கலாம், ஆடியோ லான்ச்சுக்கெலாம் போயிருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுடைய யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன், சரிங்களா? ஸோ
அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து இப்போ வந்து அவங்க பிக் பாஸ் வாய்ப்பை கேட்குறாங்க. உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? இந்த மாதிரியான ஆட்கள், தகுதி தராதரம் இல்லாத ஆட்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுனுடைய விளைவு அதே லைனில் பயணிக்கக்கூடிய எல்லாரும் அந்த வாய்ப்பை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கலாக ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. வடக்குல இருந்து வட இந்தியர்கள் பல பேர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வேலை தேடி வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வேலை பறிப்போகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஷோஸ்லாம் எடுத்து பாருங்களேன். உண்மையாகவே இதுக்கு டிசர்விங்கான ஆட்கள் வந்து நிறைய பேர் இருப்பான். சினிமாவில் கஷ்டப்பட்டு நொந்து நூடல்ஸ் ஆகி ஒரு லெவலுக்கு வந்திருப்பான். அவனுக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் கொடுக்கறதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையே பறிப்போகுது இல்லையா? உண்மையாலுமே இது யாருக்கு தேவையோ அவன் சோசியல் மீடியாவில் பிரபலமானவன் தான். வீடியோ போட்டான்னா லட்சக்கணக்கில் அவன் சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். சேம் திவாகர் வந்து இன்னும் ஒரு 100 யூடியூப் சேனலில் போய் இன்டர்வியூ கொடுத்தாருன்னா 5000ன்றதை 10,000 வாங்குவார். இப்போ பிக் பாஸ் முடிச்சுட்டு போயிட்டு 10,000 வாங்குவார். ஸோ அவங்களுக்குலாம் லைஃப் இருக்குது. சினிமா தான் என் வாழ்க்கை அப்படின்னு வாழக்கூடியவங்களுக்குலாம் என்ன இருக்குது? அவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து அவங்கள வளர்த்து விடுறது தான் உங்களுக்கு என்னது, அது உங்களுக்கு அதில் ஒரு நல்ல விஷயம் இல்லையா? கிரெடிட் இல்லையா? அதுதானே இந்த ஷோ உன்னுடைய ஒரு மாண்பை காட்டும். இப்போ சாதனா கேட்குறாங்க, சாதனாவை வைல்ட் கார்டு என்ட்ரியாக நான் வந்து வரேன்றாங்க. அப்போ பேச்சுவார்த்தை இல்லாமல் அந்த வார்த்தை வருது. யோசிச்சு பாருங்க, நான் சொல்கிறத ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. வைல்ட் கார்டுக்கு ஒரு 5 பேர் வருவாங்க, மேக்சிமம் 5 பேர் வருவாங்க. அந்த 5 பேருமே நான் சொன்ன மாதிரி திருச்சி சாதனா, திவ்யா கள்ளச்சி, ரவுடி பேபி சூர்யா, சிக்கா, அப்புறம் மணின்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏதோ மணிங்க, அந்த மணி, இப்படி இந்த 5 பேர் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? என்ன ஏங்க திவாகர் வரலாம் கேட்பாங்க. இப்போ திவாகர் வரலாம், கலையரசன் வரலாம், இவங்களாம் வரக்கூடாதா? அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் உங்கள் தரத்தை குறைச்சிக்கிட்டீங்க. விஜய் டிவி அந்த ரேஞ்சுக்கு உங்களுடைய தரத்தை நீங்களே குறைச்சிக்கிட்டீங்க. அதனால் இவங்கெல்லாம் இப்போ பேசுகிறாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க. கொடுப்பாங்க, நிச்சயமாக கொடுப்பாங்க. இந்த கொடுமையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, பார்க்க தான் போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருச்சி சாதனா இப்போ வந்து உள்ளே இறங்கியிருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரே வார்த்தையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.